அவர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்ப பார்க்க இருக்கிற செய்தியானது நற்குண பண்புகள் இல்லையா? குண இயல்புகளின் மற்றும் நலன்கள் அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நற்குண இயல்புகளை குறித்த காரியங்களை நாம கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் என்னன்னா 7 உயர்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அது விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, தியாக அன்பு, அப்படி 7 குணநலன்கள் இருக்குது. உயர்நிலை பிரதான குணநலன்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். அதே போல 10 தாழ்நிலை சுயநல குணநலன்கள் இருக்குது அப்படிங்கிற காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 10 தாழ்நிலை சுயநலன்களை இந்த 7 உயர் பிரதான குணநலன்களா இருக்கக்கூடிய இந்த 7 உயர் பிரதான குணநலன்கள் என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை பண்ணும். அப்ப இந்த குணநலன்களை அதை ஆளுகை பண்ணும்போது அவைகளுக்கு ஒத்த 10 இரண்டாம் நிலை குணநலன்கள் உருவாகக்கூடியதா இருக்குது. இப்போ சுய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணும்போது மன தாழ்மை அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் வரும். அப்போ உயர் பிரதான குணநலன்கள் இந்த 7ம் இந்த தாழ்நிலை பிரதான குணநலன்களா இருக்கு. இந்த 10 இருக்குது. அதாவது 10ல வந்து சுயநிலை தாழ்நிலை பிரதான குணநலன்கள் அப்படிங்கிறது 10 இருக்குது. அது இல்லாம 7 சமூக சம்பந்தமான தாழ்நிலை குணநலன்கள் இருக்குது. சமூக சம்பந்தமான 7 தாழ்நிலை குணநலன்கள் இருக்குது. அப்ப இந்த குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது உயர் பிரதான குணநலன்கள் 7 இருக்கு இல்லைங்களா? அது இந்த குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது இதற்கு வந்து ஒத்த 7 இரண்டாம் நிலை குணநலன்கள் செகண்டரி கிரேசஸ் உருவாக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களை தான் நாம இப்போ படித்து கொண்டு வர்றோம். அப்போ முதன்மை குணநலன்களும் செகண்டரி குணநலன்களும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டை சேர்ந்து இயங்கும் போதுதான் அங்கே ட்ரெஷரி கிரேஸ் 14 மூன்றாம் நிலை குணநலன்கள் உருவாகக்கூடியதா இருக்குது. இந்த மூன்றாம் நிலை குணநலன்கள் சோதிக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் போது 14 இருக்கு. சோதிக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் போது இது படிக்கப்படுத்தப்பட்ட மாறாத ஒரு தன்மையுள்ள குணநலன்களாக மாறுது. அப்போ விழுந்து போன தன்மையில் இருக்கிறதுனால இதெல்லாமே குன்றி போயிடுச்சு. ஆதாம் படைக்கும் போது தேவனை இந்த குணநலன்களை அவங்கள் மூளையிலே வச்சிருக்கிறாரு. அதை வைத்துக்கொண்டு இந்த செகண்டரி கிரேஸ் ட்ரெஷரி கிரேசஸ்ல அவனை வளர்த்து கொள்ளணும், படிக்கப்படுத்தி கொள்ளணும். அதை வளர்த்து கொள்ளாம விட்டதுனால தான் இவ்வளோ பாவம் உள்ள பிரவேசிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நாம அதை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய காரியமா இருக்குது. இப்போ நாம ஹையர் பிரைமரி கிரேசஸை குறித்த காரியங்களை நாம பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப அந்த ஹையர் பிரைமரி கிரேசஸ் விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இந்த காரியங்களை குறித்த விளக்கத்தை நாம கடந்த வாரம் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க போறது அட்டவணை 3ல இருக்கக்கூடிய சுயநல மென் உணர்வுகள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்க்க போறோம். இந்த சுயநல குணப்பண்புகள் இல்லையா? சுயநல தாழ்நிலை முதன்மை குணநலன்கள், இதுல 10 விதமான காரியங்கள் இருக்கு. இப்ப இந்த சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ இது எப்படிப்பட்ட குணநலங்கள்லாம் நம்முடைய இதயத்தோட மென் உணர்வுகள், பாச பற்றுணர்வுகள் சொல்லும் இல்லையா? அந்த பாச பற்றுகள், மென் உணர்வுகள், இதெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்குது சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள். அதே போல இதுல இன்னொரு 10 இருக்கு இல்லையா? சோசியல் சம்பந்தமான, சமூகம் சம்பந்தமான தாழ்நிலை நலன்கள், அதுவும் ஒரு 7 இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியா? இப்போ உயர் பிரதான குணநலன்கள் இந்த தாழ்நிலை குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணணும்னா அடக்கி இல்லாம பண்றது கிடையாது. இதை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தும் போதுதான் செகண்டரி கிரேசஸ் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ இது பாவமான குணநலன்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுயநலம்னாவே அங்க பாவம் தானே அப்படிங்கிற காரியம் அநேகத்தை இருக்குது. அது கிடையாது. பாவம் இல்லாத சுயநில தாழ்நிலை முதன்மை குணநலன்களா இருக்குது. இது எப்போ அது பாவமா மாறும்? இந்த சுயநலம் அப்படிங்கிற குணநலன்கள் அதிகரித்து போகும்போது, மிகைப்படுத்தி போகும்போது, அது மிகைப்பட போகும்போது மற்றவர்களுக்கு தீங்கு விளைக்கும், அநீதியான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் இது பாவமா இருக்குது. அப்படி மிகைப்படுத்தி போகாம உயர் பிரதான குணநலன்கள் மூலமாக
இது கட்டுப்படுத்தப்பட்டு இருந்ததானால் அப்ப இது சரியான ஒரு குணப்பண்பாக தேவன் அங்கீகரிக்கிற ஒரு குணப்பண்பாக இருக்கும். அப்படி சரியான விதத்துல உயர் பிரதான குணநலன்கள் இதை கட்டுப்படுத்தும் போது செகண்டரி கிரேசஸ் உருவாகக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப கட்டுப்படுத்துது அப்படின்னா இல்லாம ஆக்கிறதும் கிடையாது. அதே போல இதை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப சுயநல தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப கம்மியா இருக்கிறத மிகைப்படுத்தணும், அதிகமா இருக்கிறத குறைக்கணும். குறைச்சு ஒரு மிதமான போக்குல சரிநிகர் அளவுல கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு எது செய்யுது அப்படின்னா ஆளுமை பண்புடைய உயர் பிரதான குணநலன்கள், ஞான குணநலன்கள் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இந்த குணநலன்கள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். விசேஷமா அன்பும் நீதியும் இந்த இப்படிப்பட்ட மென் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மென் உணர்வுகள் வந்து இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு காரியம். இருதயம்னா நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ற இருதயம் கிடையாது. நம் பாச பற்று உணர்வுகள், மென் உணர்வுகள் இயற்கையாவே நம்மகிட்ட இருக்குது. தேவன் வச்சிருக்கிறாரு, நம்ம மூலையில வச்சிருக்காரு. இதற்கான உறுப்புகள் மூலையில வச்சிருக்கிறாரு. உயர் பிரதான குணநலனுக்கான உறுப்புகள் மூலையில இருக்குது. அப்ப அதை செயல்படுத்தி சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணி போகணும் அப்படிங்கறதா தேவனை எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப இத சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணோம்னா அது செகண்டரி கிரேசஸ் உருவாக்கும். இப்போ இந்த சுயநல தாழ்நிலை முதல்நிலை குணநலன்கள் ஒரு வேலை குறைவுபட்டு இருக்குமானால், குறைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மனத்திறன் குறைபாடு அப்படிங்கிறப்போ அதுதான் மனநிலை குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மென்டல்ல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. அவங்கள வந்து அபிவிருத்தி செய்ய தவறி போயிடுவாங்க. இந்த மன குண பண்புகளை அபிவிருத்தி செய்யாதபடிக்கு குறைபாடுகள் இருக்கு. சிலருக்கு பிறக்கும்போது அந்த குறைபாடு இருக்கும். சிலர் அதை வளர்த்து கொள்ளாதபடிக்கு அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த குறைபாடுகளை சிலருக்கு மனநிலை குறைபாடுகள் இருக்கும். மென்டலா இருப்பாங்க. மெச்சூரிட்டி ஆகாம சில பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. நாம பார்த்துருப்போம். சில குடும்பங்கள்ல குழந்தை பிறந்திருக்கும், நல்ல வளர்ச்சி அடையும், எல்லாம் பண்ணும். ஆனா மனநிலையில மெச்சூரிட்டி ஆகாம இருப்பாங்க. எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. இப்ப இதெல்லாம் என்னது? சுயநலமா இருக்கக்கூடிய தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் குறைவுபட்டிருக்கிறது தான் ஒரு காரண காரியமா இருக்குது. குறைவுபடுறதுனா மனநிலையில குறைபடக்கூடியதா இருக்கும். அப்ப நடத்தையில நிறைய காரியங்கள நம்ம சில வீட்ல எல்லாம் பார்த்திருப்போம். குறைபாடு உள்ள அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சரி. இந்த சுயநல குணநலன்கள் சிலருக்கு அதிகமா இருக்கும். அதாவது சுயநல குணங்கள் அந்த பாச பற்று உணர்வுகள் சொல்ற பார்த்தீங்களா? அந்த மென்னுணர்வுகள் சிலருக்கு அதிகமா இருக்கும். அது இயல்பு கடந்த பண்புகளாக அதிகமா இருக்கும்போது, நல்ல பண்புகள் மட்டுமீறி தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய மாரி ஆயிப்போகும். எந்த ஒரு விருப்பமான காரியங்களும் தகுதியா இருக்கும்போது சரியா இருக்கும். அது மட்டுமீறி போகும்போது, அது வந்து தவறாக பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அத குறித்த காரியங்கள் ஒவ்வொரு பண்பா நாம பார்ப்போம். அப்ப இயல்பு கடந்த பண்புகளா இது போகும். அதோட இயல்பு எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறாரோ, அதை காட்டிலும் கடந்து இயல்பு கடந்த ஒரு பண்புகளாக, அந்த நல்ல பண்புகள் மட்டுமீறி தவறாக பயன்படுத்தும்படி ஆயிரும். அப்ப நம்முடைய சுயநலமான தேவைகளுக்காக மற்றவர்களை தவறாக பயன்படுத்துவோம். மற்றவர்களை இழிவாக பயன்படுத்துவோம். மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்குவோம். இந்த மாதிரியான காரியங்கள் வரும். எப்போ? இந்த இயல்பு கடந்து இந்த பண்புகள் அதிகமா இந்த குணமானது அதிகமா போகும்போது அப்படி பாவத்துக்கு ஏதுவா போகக்கூடிய காரியமா இருக்கும். அத சரியான விதத்துல நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா, 2ஆம் நிலை குணநலன்கள், தகுதியான சுயநலம், எண்ணுணர்வுகள் நமக்கு வரக்கூடியதா இருக்கும். இது ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தான் அபிவிருத்தி அடையும். இதோட ஆதிக்கம் அதிகமா போயிடக்கூடாது. தாழ்நிலை குண பண்புகள் அதிகமா போய்க்கூடாதபடிக்கு உயர் பிரதான குணநலன்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு இவைகள் கட்டுப்படுத்தி தகுதியான காரியங்களை வைக்கும்போது அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த பண்புகள் சரியான ஒரு சமநிலைப்படுத்த பண்புகளா இருக்கும். அப்ப 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்றோம். சரி, இப்ப ஒவ்வொரு பண்புகளா நாம இந்த காரியங்களை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பண்புகள் எப்படி அத தாழ்மைக்கு வந்துட்டு வசனம் சொல்லலாம்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதை ஒவ்வொரு காரியமா பார்க்கலாம். சரிங்களா? கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அது இப்போ ஒவ்வொரு காரியமா ஒவ்வொரு குணநலன்கள் எப்படி இருக்குது, அது குறைவா இருந்தா எந்த வித விளைவுகள் வருது, அதிகமா இருந்தா எந்த விதமான விலைகள் வருது இல்லைங்களா? அந்த காரியங்களை குறித்து இப்ப பார்க்கலாம். இப்போ சுயநிலை, தாழ்மை, முதன்மை, குணநலன்கள் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுல சுய மதிப்பு அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? சுய மதிப்பு. சுய மதிப்புன்னு என்ன? நம்மை குறித்து நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் தன்னை இல்லையா? அனலைசிஸ் பண்றது, ஆமா. செல்ஃப் நாம அனாலிசிஸ். செல்ஃப் அனலைசிஸ் கிடையாது. அது வேற. சுய மதிப்பு நம்மை குறித்து மதித்து இருப்போம் இல்லையா? நாம நல்லவங்க, நம்ம எவாலுவேஷன், இன்னொருத்தருக்கு செல்ஃப் பண்ணாதவங்க, எவாலுவேஷன். அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஒரு மதிப்பு நம்ம வச்சிருப்போம் இல்லையா? நாம எந்த ஒரு தப்பு அதான் பண்ண மாட்டோம், நாங்க நல்லவங்க அதான் தான். பிரதர், செல்ஃப் எவாலுவேஷன். அது வந்து மதிப்பீடு, சுய மதிப்பீடுன்னா. ஆமா, சுய மதிப்பு இல்லையா? அப்படி ஒரு மதிப்பு இருக்கும். ஒருவர் தன்னை குறித்து ஒரு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பு, தன்னை குறித்து கொண்டிருக்கும் எண்ணத்துடைய பற்றுதலுடைய அந்த மதிப்பு இல்லைங்களா? அப்ப தன்னைத்தானே மதித்து உணரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க. இந்த மதிப்புங்கிறது நியாயமா இருந்ததுன்னா, சமநிலையோடு இருந்ததுன்னா கரெக்ட் தான். சரியான விதத்துல நம்மளை மதித்து உணர்ந்தோமானால் அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த மதிப்பு உணர்தல் அப்படிங்கிறது சிலருக்கு குறைபட்டு போகும் இல்லையா? குறைஞ்சிரும். தன்னை குறித்து சரியான மதிப்பு இல்லாதபடிக்கு குறைபட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்த சுய மதிப்புங்கிற காரியத்துல அந்த குணம், இது ஒரு குணப்பண்பு எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாருமே தன்னை குறித்து ஒரு சுய மதிப்பீடு வச்சிருப்பாங்க இல்லையா? நம்முடைய குணங்களை குறித்து, நம்முடைய நடக்கலை குறித்து நமக்கு ஒரு வேல்யூ போட்டு வச்சிருப்போம். அந்த வேல்யூ வந்து நாம சரியானபடி வேல்யூ பண்ணாம அதை குறைச்சி மதிப்பிட்டோமானா இல்லையா? அப்ப என்ன வரும்? சுய மதிப்பு குறைச்சி மதிப்பிட்டோம்னா இந்த இந்த காரியங்கள் வரும். தன்னம்பிக்கை அல்ல சுய திருப்தி, சுய மரியாதை குறைபாடு இல்லையா? தன்னை மதிப்பு இல்லாதவன எண்ணுவது, தன்னையே இழித்துரைப்பது, தன் திறமைகளை குறைவாக மதிப்பிடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்ப குறைவாக மதிப்பு, சுய மதிப்புல சரியா மதிப்பிடாம குறைச்சு நம்மை நாமே குறைச்சு மதிப்பிட்டு இருந்தோம்னா அங்க தன்னம்பிக்கை இருக்காது. ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சரியான மதிப்பீடு செய்யிருந்தோம்னா அந்த காரியத்தை செய்வோம், சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஆனா நம்மளால முடியாது என்று குறைவாக மதிப்பிட்டு வச்சிருந்தோமானால் அங்க என்ன இருக்காது? தன்னம்பிக்கையே இருக்காது. எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப சுய திருப்தி இருக்காது. சுயமரியாதையில குறைபாடு இருக்கும். நம்மள யாரு மதிக்க போறா? நம்மள யாரு கேட்க போறா? இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா? அப்பெல்லாம் அங்க அவங்களுடைய சுய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. சரியா மதிப்பீடு இல்லாதனால அந்த சுய மரியாதையின் குறைபாடு இருக்கு. இப்ப தன்னைத்தானே அவன் மதிப்பு இல்லாதவனாய் எண்ணக்கூடியவனா இருப்பான். நம்மள யார் மதிக்க போறாங்க? நம்ம யாரு பொருட்டா நினைக்க போறாங்க? அப்படிலாம் சிலர் நினைக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அவர்களுக்கு வரும். தன்னையே இழுத்து உரைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கார். தன்னை கேவலப்படுத்தி இதெல்லாம் தன்னை தானே கேவலமாக பேசிக்கொள்வார். நமக்கெல்லாம் ஒரு இது கிடையாது. நான் என் பிறப்பு இப்படி, என் விதி இப்படி, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு சில என்ன பண்ணுவாங்க? தன்னை தானே இழுத்து இழுத்து உரைப்பது, குறைவாக பேசிக்கொண்டு இருப்பாங்க. தன்னுடைய குறைகளையும் குறையாக மதிப்பு கொண்டு கொண்டிருப்பாங்க. இப்படி குறைவாக மதிப்பிடும் போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தன்னம்பிக்கையே இருக்காது. ஒரு காரியத்தை வெற்றிகரமா செய்யறதுக்கு அவரால இயலாது. முடியாது. ஏன்னா குறைச்சு தன்னோட காரியங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு வேத வசனங்கள் இல்லையா? சும்மா நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே போன பார்த்தாது. அதற்கு ஏதாவது உதாரணங்களா நாம பார்த்தோம்னா, ஒரு தாளந்து உள்ளவன் இல்லையா? ஒரு தாளந்து உள்ளவன் என்ன செஞ்சான்? மத்தேயு புதைச்சு 25:18 படிக்கலாம். அந்த ஒரு தாளந்து உள்ளவன் புதைச்சு வச்சுட்டான். 5 தாளந்து உள்ளவன் மத்தேயு 25:18 படிக்கலாம். ஒரு மத்தேயு தாளந்து வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். காரணம் என்ன? ஒரு தாளந்தை உள்ளவன் என்ன பண்ணா? நிலத்தை தோண்டி எஜமான பணத்தை புதைத்து வைத்தான். ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு காரியம் கொடுக்கிறாருன்னா திறமை இல்லாதவனுக்கு ஒருத்தனுக்கு கொடுப்பாரா? கொடுக்க கொடுக்க மாட்டார். மாட்டாரு இல்லையா? அப்ப அவனுக்கு அவனால என்ன வேலை செய்ய முடியுமோ அதுக்கு அந்த மாதிரியான தான் வேலையை கொடுப்பாங்க. நாம இருக்கிறோம், நாம பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அந்த பிள்ளைகளால என்ன வேலை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட வேலையை தான் கொடுப்போம். முடியாத வேலையை ஒரு மூட்டை சிமெண்ட்டை தூக்கிட்டு வா, தலையில தூக்கிட்டு வான்னு முடியாத வேலையை சொல்லுவோமா? சொல்ல சொல்ல மாட்டோம். மாட்டோம்.
இல்லையா? வெயிட்டான இதை தூக்கிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். கண்ணாடி பொருள் எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டோம், இல்லையா? அப்ப அவர்கள் எதை செய்வாங்க தகுதியான அதை பார்த்து தான் வேலை கொடுப்போம். அதே போல இவர் ஒரு தாளந்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தாளந்தை பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? தகுதி இருக்குது. தகுதி. ஆஹ் ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் எப்படி நினைக்கிறான் தன்னுடைய காரியத்தை? 24 அவனை கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்? அதுல 24 வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 25 படிக்கலாம். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பயந்து போய், இல்லையா? அப்ப அவன எஜமானுக்கு பயப்படுறான், இல்லையா? ஒரு தாளந்தை வாங்கினவன் நீர் விதைக்காலத்துல அறுக்கிறவரு தெளிக்காலத்துல சேர்க்கிறவரு கடினமான ஒரு மனுஷன், இல்லையா? ஆகையினால நான் பயந்து உங்க தாளந்தை நிலத்துல பொய்த்து வைத்தேன், இது உம்முடையதை வாங்கி கொள்ளும், இல்லையா? அப்ப இவன் என்னது? தன்னம்பிக்கை இல்லை. தன்னால அதை செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவன்கிட்ட இல்ல. ஏன்னா தன்னை குறித்து அவன் குறைச்சி மதிப்பிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட தன்னம்பிக்கை இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். அவனுடைய சுயமரியாதை அந்த குறைபாடெல்லாம் இருக்குது, இல்லையா? அப்ப அவனுடைய எஜமான் அவனுக்கு சொல்றான். எஜமான் அவனுக்கு என்ன சொல்றாரு? 25ல பார்க்கும்போது என்ன சொல்றாரு? சொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, இல்லையா? நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெளிக்காத சேர்க்கிறவன் அறிஞ்சிருக்கிற. அப்ப உன் வார்த்தையை கொண்டே நான் உனக்கு நியாயந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ சரியானபடி வேலை செஞ்சிருக்கணுமே. அப்ப வேலை செய்யல அப்படின்னா நீ எப்படிப்பட்டவனா இருக்கான்? சோம்பலா இருக்கிறான். பொல்லாதவனும் சோம்பலமா இருக்கிற, அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளதை வாங்கி 10 தாளந்து கொடுத்துட்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவன்ட்ட அந்த சுய மதிப்பு நம்மளால செய்ய முடியும், சுய மதிப்பீடு இல்லாதனால ஒரு பய உணர்வு, நம்ம தோத்துருவோமோ செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கு. தன்னம்பிக்கை இல்லை. சுயமரியாதையோட அந்த கட்டுப்பாடு இல்லை. தன்னை தானே இழிவாக அவன் நினைத்து நம்மளால் செய்ய முடியாது என்று இழிவாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்ப குறைபாடு இருக்கும்போது இதுதான் வரக்கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அப்போ சுய மதிப்புங்கிறது சரியாக மதிப்பிடணும். அந்த சரியான மதிப்பீடு அப்படியே கம்மியாக மதிப்பிட்டோம்னா இந்த மாதிரி போயிடும். அப்போ இந்த சுய மதிப்பீட ஒருவேளை தகுதிக்கு மிஞ்சி அதிகமாக மதிப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லையா? நம்ம ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, நம்மளால எதையும் செய்ய முடியும், நம்ம ரொம்ப திறமை உள்ளவனாக்கும் அப்படின்னு மதிப்பிட்டோம்னா அது என்ன ஆகும்? அகந்தை வர ஆரம்பிச்சு, தற்பெருமை வர ஆரம்பிச்சிடும். அகந்தை, தற்பெருமை, மனமேட்டுமை, வீண் புகழ்ச்சி, சுய நீதியை தேடுவது, இல்லையா? நான் நல்லவன் வல்லவன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அது தங்களுடைய சுய நீதியை தேடுறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், நீதிமான் ஒருவனும் இல்லை, வேதாம சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அநேக அநேக நேரங்கள நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் சுய நீதி உடையவன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சுய மதிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு காரியமானது மிதமிஞ்சி அதிகமா போகும்போது தற்பெருமை வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தற்பெருமை, வீண் புகழ்ச்சி, மற்றவர்களை காட்டிலும் இன்னும் அதிகமா உயர்ந்துகிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு அகந்தியான காரியம், மனமேட்டிமை, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதெல்லாம் தான் நமக்கு எங்க கொண்டு போகுது? பாவத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்குது, இல்லைங்களா? இப்போ அதனாலதான் பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 5:5 படிக்கலாம். 1 பேதுரு 5:5 என்ன சொல்றாரு? அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமையிலும் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாக்குறோம். அப்போ அந்த சுய மதிப்புகள் அதிகமா போகும்போது பெருமையான காரியங்கள் அங்க வந்துருது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இது அதிகமா போகாதபடிக்கு அந்த உயர் பிரதான குணநலங்களை வச்சு என்ன பண்ணோம்? கட்டுப்படுத்தணும்.
கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அதை வந்து நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகப்படுத்தணும். நம்மளால முடியும், தேவன் அதற்கான ஒத்தாசை நமக்கு கொடுப்பாரு. தேவ ஒத்தாசையினால நாம காரியங்களை செய்ய முடியும். நிச்சயமா தேவன் நம்மளை உயர்த்துவாரு அப்படிங்கிற தேவனுக்கு மேல கொண்ட ஒத்தாசையினால, உதவியினால. ஏன்னா அங்க அந்த உயர் பிரதான குணங்கள் என்னென்ன இருக்கு? விசுவாசம், நம்பிக்கை, தேவ பக்தி இல்லையா, சகோதர சிநேகம், அன்பு, சுய கட்டுப்பாடு, பொறுமை, இதெல்லாமே இருக்குது. அந்த குணப்பண்புகள் மூலமாக நிச்சயமாவே நாம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை குறித்த காரியங்களை நாம என்ன பண்ணோம், குறைவா இருந்ததுன்னா சரியான மதிப்பீடு பண்ணும்படிக்கு அதிகப்படுத்தணும். அதே போல அதிகமா இருந்ததுன்னா சரியான மதிப்பீடு எப்படி போகக்கூடாது, நம்மளால இந்த காரியங்களை வந்து வீண் புகழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி சரியான மதிப்பீடு பண்ணி அதை கம்மி பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்ல, இந்த மன மேட்டிமைக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு அருவருப்பான ஒரு காரியம் தேவன் ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் 16:5 பாருங்க. நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மன மேட்டிமை உள்ளவருக்கு அருவருப்பான பெருமையான எண்ணங்களோ மனமேட்டிமையான காரியங்கள் அதெல்லாம் எடுத்தா தேவன் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறாரு, அருவருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்ப சுய மதிப்பீடுங்கிறது அதிகமா போகும்போது அந்த மனமேட்டிமை, பெருமை, கர்வம் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும். அப்படி வந்ததுனா அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமா போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல கலாத்தியர்ல வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது அப்படிங்கிறாரு. கலாத்தியர் 5:26 படிக்கலாம். கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. விரும்பாமலும் ஒருவர் கோபம் முட்டாதீங்க, ஒருமை ஒருமை பொறாமை கொள்ளாதீங்க. அப்ப இதெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு அங்க சொல்றாருங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா. மற்றவர்கள் நம்மளை வந்து வஞ்ச புகழ்ச்சியாக நிறைய காரியங்களை பேசுவாங்க. நீங்களாம் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க இல்லையா. நம்ம கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பத்தி வஞ்ச உயர்வா புகழ்ச்சியா நிறைய பேசுவாங்க இல்லையா. அந்த வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் கேட்டு மதி மயங்கிருவோம் நாம. அவங்க கேட்கறத கொடுத்துருவோம். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. வஞ்ச புகழ்ச்சிக்கு நாம மதிமயங்காதபடிக்கு நாம இருக்கணும். அப்ப வீண் புகழ்ச்சி இதெல்லாம் வந்துடும். அது மதிமயங்காதபடிக்கு அதுல இருந்து நம்மளே காத்துக்கொள்ளணும். வீண் புகழ்ச்சி என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது அப்படிங்கிறாரு இல்லைங்களா. அப்ப வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. அகந்தை வரும். அகந்தை வந்தா அது எதுக்கு அறிகுறின்னு சொல்றாரு, அகந்தை படிக்கிறோம் இல்லையா. அகந்தை வந்தா எதற்கு அறிகுறிங்கிறாரு. நீதிமொழிகள் 16:18 பாருங்க. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு எத்தனமான ஒரு காரியம் அகந்தை இருந்ததுன்னா என்ன, அழிவுக்கு முன்னால அகந்தை வரும். அகந்தை வந்தாலும் அதோட இவனுக்கு அழிவு வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அழிவுக்கான அறிகுறி என்ன, அகந்தை. விழுந்து போறதுக்கான அறிகுறி என்னது, மனமேட்டிமை. அப்ப சுய மதிப்பீடுங்கிறது அதிகமா போகும்போது இந்த பெருமை, அகந்தை, தற்பெருமை, வீண் புகழ்ச்சி, சுய நீதியை தேடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா வேதாகமத்துல படிக்கும் போது நம்முடைய சுய நீதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. அழுக்கும் கந்தையுமா இருக்கு. எங்க இருக்குது அந்த வசனம்? வெரி குட். எசாயா 64:6. எசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்குது இல்லையா. அப்ப சுய நீதி நாங்கெல்லாம் நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது, இலைகளை போல உதிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதிமான், நாம நீதியோட இருந்தா மரணம் நமக்கு வரக்கூடாது இல்லையா. நீதிமான் செழிப்பான். இப்ப நீதிமான் உண்மையிலே நாம நீதிமானா இருந்தா மரணம் வரக்கூடாது.
ஆனா ஆமா. நாம எப்படி இருக்கோம்? இலைகளை போல உதிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்கவுங்க செத்து இலைகளை போல உதிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நம்ம ஆயுசு அக்கிரமங்கள்லாம் மட்டும் போல அப்படியே எங்களை அடித்து கொண்டு வருது. போகுது. அப்ப எல்லாருமே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றார், நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை அப்படிங்கிறாரு. நன்மை ம். செய்ய இல்லை, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப நாங்கெல்லாம் நல்லவங்க வல்லவங்கன்னு சொன்னோம்னா அதெல்லாம் என்னது? நம்மை பொய் சரியாக பேசுறாங்க. மதிப்பீடு செய்யல, அதிகமா மதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த விதமான பாவத்துக்கு ஏதுவாக நம்மளை வழிநடத்தக்கூடியதா இருக்குது. அகந்தை, தற்பெருமை, மனம் என்று வீண் புகழ்ச்சி, சுய நீதியை தேர்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வரும். எது? நம்முடைய அந்த மன மதிப்பு, சுய மதிப்பு அதிகமா போச்சுன்னா இந்த விதமாக பாவத்துக்கு கொண்டு வந்துடும். கம்மியா போச்சுன்னா மென்டலி டிஸார்டருக்கு கொண்டு போயிடும் இல்லையா? மனநிலை ஆமா. குறைபாடு அந்த விதமாக கொண்டு போயிடும். தன்னம்பிக்கை இருக்காது. அப்ப இதை என்ன பண்ணணும்? உயர் பிரதான குணநலன்களை வைத்து இதை ஒரு சமச்சீர்படுத்தணும். அதிகமாகவும் போகக்கூடாது, கொஞ்சமாகவும் இல்லாமே போயிடக்கூடாது, கொஞ்சமாகவும் போகக்கூடாது, சமச்சீர்படுத்தி வைக்கணும். அப்படி சமச்சீர்படுத்தி வைக்கும்போது தான் நமக்கு என்ன கிரேசஸ் கிடைக்குது? மனத்தாழ்மை அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கு. மனத்தாழ்மை அப்படிங்கிற செகண்டரி கிரேஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கு. மனத்தாழ்மை இன்னொன்று அநேகர் என்ன பண்றாங்க? தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நம்மளால செய்ய முடிஞ்ச காரியமே கூட செய்ய முடியாதுப்பா, நான் அப்படிதான், நான் ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளதா நினைக்கிறாங்க. அது தவறு. சிலர் கூட மனத்தாழ்மையா இருக்கணும்னு சொல்லும்போது, உன்னை நீயே ஏன் தாழ்த்திக்கிற? உன்னால முடிகிற காரியத்தை என்ன உன்னால முடியும் தம்பின்னு நினைக்கணும் இல்லையா? நம்மளால எல்லாம் செய்ய ஆமா. முடியும் பாசிட்டிவா நினைக்க வேண்டாமா? மனத்தாழ்மையா இருக்கும்போது ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. ஆனா மனத்தாழ்மை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாதபடி கேட்கறாங்க. மனத்தாழ்மைன்னா என்ன? தெளிந்த புத்தியுள்ள சரியான சுயமதிப்பீடு. நம்மை குறித்த காரியங்களை தெளிந்த புத்தியோடு சரியான ஒரு மதிப்பீடு செய்திருக்கணும். ஒரு காரியத்தை நம்மளால முடிகிற காரியத்தை முடியும்னு மதிப்பீடு செய்யணும், முடியாத காரியத்தை முடியாதுன்னு மதிப்பீடு செய்யணும் இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட்டை தூக்கலாம். அதற்கு மேல ஒரு வெயிட் இருக்கு, அதை என்னால முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தானே அங்க என்ன இல்லை? அங்க சரியான மன மதிப்பீடு இல்லை. அதே போல என்னால எதுவுமே செய்ய முடியாது நினைச்சேன்னா அதுவும் சரியான மன மதிப்பீடு இல்லை. அப்ப என்னால முடிஞ்ச காரியங்களை ஒரு தெளிந்த புத்தியோடு சரியான சுய மதிப்பீடு செய்யறது தான் என்னது? மனத்தாழ்மை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அப்ப தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? தெளிந்த புத்தியில் தெளிந்த ஆவியை கொடுத்து புத்தியாவே தெளிந்த புத்தியை கொடுக்கிறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தியில் ஆவியை வைத்துக்கொண்டு நாம் நம்மை சரியானபடி சுய மதிப்பீடு செய்தோமானால் அப்ப நமக்கு கிடைக்கிறது இந்த மனத்தாழ்மை. அப்ப மனத்தாழ்மைங்கிறது சரியான சுய மதிப்பீடு செய்யறது தான். 2 தீமோத்தேயு 1:7 பாருங்க. அதுலதான் சொல்றாரு தெளிந்த புத்தியுள்ள ஆவின்னு சொல்றாரு இல்லையா? 2 தீமோத்தேயு 1:7. தேவன் தேவன் நமக்கு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ம். அப்போ எப்படி இந்த இந்த காரியம் எதன் மூலமாக வருது? ஹையர் பிரைமரி கிரேசஸ்ல அன்பு இருக்கா? தேவ ஆமா. பக்தி, ஸ்நேகம், அன்பு இருக்கு இல்லையா? தேவன் கடைசியா அன்பு பொறுப்பே தள்ளும் இல்லீங்களா? ம். சுய கட்டுப்பாடு இருக்குது, ம். நிச்சயடக்கம் இருக்குது, பொறுமை இருக்குது, தேவபக்தி இருக்கு, சகோதரன் இருக்கு, அன்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது பயம் இருக்காது, தெளிந்த புத்தி இருக்கும். சரியான விதத்துல நாம என்ன பண்ணுவோம்? மதிப்பீடு நிதானை செய்யக்கூடியவர்களாக தருவோம். இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியில ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ளணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இந்த காரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். கண்ட்ரோல் பண்ணி சரியான விதத்துல வைக்கும்போது நமக்கு அந்த தெளிந்த புத்தியில ஆவி வருகிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம விட்டுட்டோம் போல. சரி, நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணிவிட்டலாம். அதை மறந்துட்டேன் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு. ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியல இல்லையா? மறந்துட்டேன். சரி, இப்ப தெரியுதா ஸ்கிரீனு? தெரியுது uncle. அது முதல்ல சொல்ல இருக்கனால மறந்துட்டேனே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு. அப்ப உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கும் போது அது கொஞ்சம் எளிதா இருக்கும்.
சரி. அப்போ இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு காரியம் வருது. செகண்டரி கிரேசஸ் நமக்கு உருவாகுது. அப்போ தெளிந்த புத்தி, சரியான சுய மதிப்பீடு அது இருக்கும்போது தான், நான் இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது அப்போ சொல்றேன், இன்னொரு விதமா சொல்றேன். நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய காரியங்கள் சொல்றாரு இல்லையா? 1 கொரிந்தியர் 11:31 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிராகரிக்கப்படும். கரெக்ட் தான், கரெக்டா படிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் இல்லைங்களா? ம் ம் நம்மை நாமே நிதானித்து அறியணும். அப்ப நம்ம நாமே சரியான ஒரு மன மதிப்பீடு இருக்கணும் அப்படிங்கிறத அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். அப்ப சரியான ஒரு மன மதிப்பீடு இருந்தா மனத்தாழ்மை, அதாவது தெளிந்த புத்தி உள்ள ஆவியோடு சரியான ஒரு சுய மதிப்பீடு இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். இது ஒரு செகண்டரி கிரேசஸாக இருக்குது. மனத்தாழ்மை உள்ள அவனை என்ன பண்ற தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு இல்லையா? மனத்தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க சொல்லி படிக்கிறது நம்ம படிக்கிறோம். அப்ப ஆமா, இந்த நீங்க குண படிக்கணும். பண்புகளை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைங்களா? சரி. அடுத்ததா ஒரு குண பண்பு இல்லையா? தாழ்நிலை பிரதான குணநலன்களை 2வதா இருக்குது பார்த்தோம்னா அங்கீகார விருப்பம். அங்கீகார விருப்பம். ஆமா. ம். இப்ப அங்கீகார விருப்பம் என்ன? மற்றவர்களின் அங்கீகாரம் இல்லையா? நம்மள மற்றவர்களை அங்கீகரிக்கணும், பாராட்டணும். நம்மளை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் மற்றவர்கள்ட்ட இருக்கணும். அப்படிங்கெல்லாம் நம்ம வாஞ்சிப்போம். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே இல்லையா? நம்முடைய ஆமா. ம். காரியங்களை, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை மற்றவங்க பாராட்டணும், பெருமையா நினைக்கணும், மற்றவங்க நம்மளை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கணும். அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தான் அங்கீகார விருப்பம். இது ம். எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா? ஏன்னா எல்லா மனிதர்கிட்டையும் இருக்குது. இந்த அங்கீகார விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கு. தேவன் மூளையில ஆமா. அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு இருக்குது. அங்கீகார விருப்பம் உறுப்பு இருக்குது. தாழ்நிலை பிரதான குணநலனுக்கான உறுப்பு இருக்குது. அதனால மற்றவங்களை பாராட்டணும், மற்றவங்க நம்மள நல்ல அபிப்பிராயத்துல வச்சிருக்கணும், உயர்வா மதிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்ப இந்த அங்கீகார விருப்பம் ஒருவேளை சிலருக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையா? குறைவா இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். அப்படி குறைவா இருந்தா எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவர் மேல ஒருவனுக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை அசட்டை செய்யும். இப்போ பெற்றோர் இருக்காங்க. பெற்றோர்கள வந்து பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? நல்ல அட்வைஸு. இப்படி நடக்கணும், போகணும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது? தன்னோட பிள்ளைகள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்துல நல்லபடியா கொண்டு போகணும், நல்லவனா இருக்கணும்னு தாக்கத்துல அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுல அவங்களோட பெரியவங்க சிலர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்துல பெரியவங்க சிலர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். அப்போ இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, இந்த தாக்கத்தை அசட்டை பண்ணுவாங்க. நமக்கா அவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை, நன்மையான ஆலோசனைகளை அவங்க என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அங்கீகார விருப்பம் அப்படிங்கிற வாஞ்சை அவர்கிட்ட குறைவுபட்டதா இருந்தானால் அல்லது இல்லாம போனதுனால், மற்றவருடைய ஆலோசனையை, பெரியவர்களுடைய ஆலோசனையை அது என்ன பண்ணும்? அசட்டை பண்ணும். அது மட்டும் இல்லாம, புகழ்ச்சியினாலோ, விமர்சனத்தினாலோ பாதிக்கப்பட மாட்டாங்க. புகழ்ச்சி பண்ணா ஆகான்னு சந்தோஷப்படவும் மாட்டாங்க. தாழ்மையா விமர்சனம் பண்ணா அவங்க வருத்தப்படவும் மாட்டாங்க. போட மாட்டாங்க. ஆமா. அந்த மாரி எனக்கு என்ன எரும மாட்டுல மழை பெஞ்ச மாரி இல்லையா? எரும எவ்வளோ மழை அடிச்சு எரும மாடு அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கும் அது போற போக்குல. அந்த மாரி புகழ்ச்சினால மகிழ மாட்டாங்க. மற்றவங்க விமர்சனம் பண்ணாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அது எந்த ஒரு பாதிப்பும் அவங்களிடத்துல அது என்ன பண்ணாது? ஏற்படுத்தாது. ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இல்ல? அந்த அங்கீகார விருப்பம், மற்றவங்க நம்மளை பாராட்டணும், உயர்வா மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இல்லாததுனால, அது குறைவுபட்டதுனால இந்த மாதிரி இருக்கும். அதுபோல அது மட்டும் இல்லாம மற்றவர்களை அவர்கள் வந்து ஒரு இழிவானவன் என்று எண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சாலும் கூட அதை பொருட்படுத்த மாட்டாங்க இல்லையா? நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறப்பா இது ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ துவைச்சி போடலாமே, இது உன்னை நல்லா டீசெண்டா உன்னை காமிக்கல, இந்த நடவடிக்கைகள் உன்னை வந்து தவறா காமிக்குது
அப்படிலாம் சொல்லும்போது அதை குறித்தெல்லாம் கவலையே பட மாட்டாங்க இல்லையா? மற்றவங்க உன்னை இழிவா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மற்றவங்க நம்மளை இழிவா நினைக்கிறத கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்படுத்தவே மாட்டாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க, நான் இப்படிதான் இல்லையா? சில பைத்தியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்களே, ரோட்ல திரிவாங்க, பார்த்துருப்பீங்க. கிழிஞ்ச சட்டையோட ஒரு மாதிரி திரிந்து கொண்டு இருப்பாங்க. அவர்களுக்கே தெரியும் தாங்கள் எல்லாரும் பைத்தியகாரமா நினைக்கிறாங்க, இழிவா நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட அவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது, இந்த அங்கீகார விருப்பம்ங்கிறது குறைபட்டு போறதுனால இந்த ஒரு காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:20 படிக்கலாம். நீதிமொழிகள் 19:20. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அந்நிய காலத்திலே அப்படின்னா என்னது, வயசான காலத்துல ஞானம் உள்ளவனா இருக்கும்படி இல்லையா, ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி குறைபட்டிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் மேல் அவங்களுக்கு இருக்க அந்த தாக்கத்தை எல்லாம் அசட்டை பண்ணுவாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை கேட்டுக்கொள்ள மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஆலோசனை கேட்டா அந்திய காலத்திலே ஞானமுள்ளவனா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆலோசனை கேட்டு நடந்தாங்க அப்படிங்கிறதுல அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அதே போல நீதிமொழிகளை 1:30 பாருங்க. 1:30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனை விரும்பல, கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை அசட்டை பண்ணாங்க. பண்ணினார்கள். அசட்டை பண்ணக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். மற்றவர்கள் மேல் ஒரு தாக்கத்தை அசட்டை செய்வாங்க. புகழ்ச்சியை புகழ்ந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, விமர்சனம் பண்ணாலும் அதனால பாதிக்கப்படாம இருப்பாங்க. இழிவான என்று சொன்னாலும் அதை குறித்து பொருட்படுத்தவே மாட்டாங்க. இந்த விதமாக தான் இருப்பாங்க. இந்த அங்கீகார விருப்பம்ங்கிறது அது குறைபட்டதானால் அல்லது இல்லாமல் போனதால இந்த மாதிரி இருக்கும். அதே அங்கீகார விருப்பம் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்காக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீண் தற்புகழ்ச்சி வந்துடும். அங்கீகார விருப்பங்கள் அதிகமா போச்சுன்னா வீண் தற்புகழ்ச்சி வந்துடும். துடுக்குத்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க, வீண் பகட்ட ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு உடனே ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டாங்கன்னா உடனே அப்படியே பகட்டா இருக்கணும், நம்ம அது போலதான் இருக்கணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? ஆடம்பரமா இருப்பாங்க. அதே போல தவறான விமர்சனம், அவங்களை குறித்து குறைவாக விமர்சித்தார்களானால் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இல்ல நீங்க செய்யறது அவ்வளவா சரியில்லாத போல தோணுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே அந்த பாராட்டத்திலேயே எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. வீண் தற்புகழ்ச்சி இருக்கும், துடுக்குத்தனமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? தான் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சரியா தான் இருக்கு அப்படிங்களா, துடுக்குத்தனமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. துடுக்குத்தனம்னா மற்றவர்களை குறைவுபடுத்தி தன்னை மிகைப்படுத்தி பேசுறது, துடுக்கா பேசுறது. பெரியவங்கள்ட்ட துடுக்கா சிலர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான காரியங்கள் அங்க வர ஆரம்பிச்சிடும். அதே போல பகட்டான காரியங்கள், மற்றவர்கள் பெருமையா நினைக்கிறோம், மற்றவர்கள் நம்மளை ஒரு பணக்காரங்களா நினைக்கணும், உயர்வா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீண் பகட்டு வந்துடும். ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். தகுதிக்கு மிஞ்சி ஆடம்பரம் அங்க வர ஆரம்பிச்சிடும். அதே போல ஏதாவது விமர்சனம் தவறா அவர்களை குறித்து ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னா அதை குறித்து கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? கோபம் வரும். இதெல்லாம் என்னது, அதிகமாச்சுன்னா அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது அதிகமா போச்சுன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை வர ஆரம்பிச்சிடும் சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த காரியங்கள் குறைவா இருக்கிறத அதிகப்படுத்தணும், அதிகமா இருக்கிறத கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி என்ன பண்ணணும், எதன் மூலமாக? உயர் பிரதான நற்குணங்கள், விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இப்படிப்பட்டவைகள் மூலமாக என்ன பண்ணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி உயர்வாகவும் போகாம இல்லாமையும் போயிடாதபடிக்கு ஒரு நடுநிலையோடு வைக்கணும். இப்படி கண்ட்ரோல்ல வைக்கும்போது செகண்டரி கிரேசஸ் உருவாகக்கூடியதா இருக்குது. எந்த செகண்டரி கிரேசஸ்? தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு செகண்டரி கிரேசஸ் உருவாகக்கூடியதா இருக்குது.
இப்ப தன்னடக்கம் அப்படிங்கிறப்ப ஒருவனை என்ன பண்ணாது, ஆரவாரம் இல்லாமல் இருக்க செய்யும். மற்றவர்கள் புகழ்ந்தாலும் உன்னை ஆகோ ஓகோன்னு ஆரவாரம் பண்ணாதபடிக்கு தன்னடக்கமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல கள்ளங்கபடம் இல்லாம இருப்பாங்க, ஞாபகத்தோடு இருப்பாங்க. தன்னடக்கம் இருந்ததுன்னா, இப்ப நான் நல்லவங்க வல்லவங்க சொல்லிட்டு ஒரு காரியத்தை செவ்வனே செய்தாலும் கூட அதை குறித்து பெருமையாக தற்புகழ்ச்சியாக பேசாதபடிக்கு ஞாபகத்தோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல ஞாபகத்தோடு சிந்திக்குவாங்க, உணரவும் அவங்க செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அடக்கமான பண்பு இருக்கும். அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடக்கமான பண்பு இருக்கும். எந்த இடத்திலும் தன்னை முனைப்பாக காட்டாம எளிமையா இருப்பாங்க. இதற்கெல்லாம் நல்ல உதாரணம் பார்த்தோம்னா ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து இல்லையா. ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து எல்லா இடங்களுமே தன்னடக்கத்தோட தன்னை முனைப்பாக காட்டாம தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒருவர் அவரை புகழ்ந்து நல்ல போதகரே அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஆமாமா நான் நல்ல போதகர் தான், நீ சொல்ற கரெக்டு தான் அப்படின்னு மாதிரி உயர்வா நினைச்சாரா? உடனே அவர் என்ன சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே அப்படிங்கிற. அப்ப இவர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தான். அங்கே ஒரு தன்னடக்கத்தோடு இருந்து எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் நல்லவர் சொல்லி தன்னடக்கத்தோடு அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். அதே போல எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களும் பண்ணாலும் கூட தன்னடக்கத்தோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கான தன்னடக்கத்தோடு இருக்கிறாரு. தன்னை குறித்து பெருமையாக உயர்வாக அவரு படோடமாக பேசல. இன்னைக்கு அநேக பிரசங்கிமார்கள்லாம் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், இத்தனை பிசாசு ஓட்டினேன், இவ்வளவு பேரை குணமாக்குறேன் இல்லையா, படோடமா பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் அப்போஸ்தலர்களோ இல்ல இவர்களோ இயேசு கிறிஸ்துவோ ஏதாவது பேசியிருக்கிறாங்களா எங்கேயாச்சும்? தன்னடத்தோ இல்லையா. அப்போஸ்தலர்கள் போது நசரேய இயேசுவின் நாமமே இல்லாமல் அதுதான் இவங்களை குணமாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி எல்லா இடத்துலயும் தன்னடக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த அங்கீகார விருப்பத்தை சரியான நிலையிலே கண்ட்ரோல் பண்ணும்போது தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு குணப்பண்பு உருவாகக்கூடியதா இருக்கும். அததான் யெஷுவா கிறிஸ்து ஒரு இடத்துல வலியுறுத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, லூக்கா 17:10 பார்க்கும். லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்க ஊழியெல்லாம் செஞ்சுட்டு சேவனைக்காரங்க செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, பிரயோஜனமா ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம்னு சொல்லுங்க. அப்படி தன்னடக்கத்தோடு இருங்க அப்படிங்கிறாரு இல்லையா. ஏன்னா அங்கே சொல்றாரு, ஒரு வேலைக்காரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எஜமான் அவனை கூப்பிட்டு, சரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்ட, நீ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். நீ முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு நான் சாப்பிட்ற வரைக்கும் காத்திரு, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம் அப்படித்தானே சொல்லுவான். அவன் செஞ்சதுக்காக இவன் அவனுக்கு உபகாரம் செய்வானா, அவனுக்கு சர்வ் பண்ணுவானா? இப்ப பண்ண மாட்டானே. ஆகையினால நீங்களும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவரையும் செய்த பின்பு இல்லையா. அப்ப நமக்கு என்னெல்லாம் கட்டளை இருக்கா, தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடித்து நடக்கணும். தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடித்து நடந்து எல்லாம் நடந்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனம் ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம்னு சொல்லுங்க. பிரமாணங்களை கடைபிடிக்கிறதா இருக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தருடைய கையிலே நாமும் ஒரு கருவிகளாக இருக்கிறோங்கிறத மனதில் வச்சுக்கணும். கருவி தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டக்கூடாது. நாம் ஒரு இடத்துல ஊழியம் பண்றோம், ஒருத்தர் சத்தியத்தை சொல்றோம் அப்படின்னா தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்துறார், அவர் தான் நம்மளை அமைச்சிருக்கிறாரு. ஆகையினால கருவி மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. செய்துட்டு செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்றீங்கள் சொல்லுங்கள் என்று அங்கே யெஷுவா கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்ப இந்த காரியங்கள்ல அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது குறைவா இருந்ததுனாக்க மென்டலி டிஸார்டர் மாரி வரும். மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், முதியோர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம் இல்லையா. அதாவது அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருப்போம்.
அதே போல மற்றவருடைய புகழ்ந்தாலும் விமர்சித்தாலும் அதை ஒரு பொருட்டா நடத்த மாட்டோம். அதிகமா போச்சுன்னா வீண் புகழ்ச்சி வரும், துடுக்குத்தனம், பகட்டு, ஆடம்பரம் இதெல்லாம் வரும். அதே போல நம்மை குறித்து விமர்சனம் வரும்போது, பாராட்டுதல் குறையும் போது நாம என்ன பண்ணுவோம்? சின்னமடையா கோபப்பட ஆரம்பிச்சிருவோம். நம்மளை குறித்து சில ஆலோசனைகள் சொல்வோம், நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் சரியா தான் செஞ்சேன், சரியா தான் போட்டேன் இல்லையா? அந்த விதமாக ஒரு கோவப்பட்டு பேசக்கூடிய ஒரு தன்மையில வரும். இதெல்லாம் என்னது? அங்கீகார விருப்பம் அதிகமா இருந்ததுனால வரக்கூடிய காரணமா இருக்கு. அப்போ ஹையர் பிரைமரி கிரேசஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணும்போது தன்னடக்கம் அப்படிங்கிற ஆரவாரம் இல்லாமல், கபடம் இல்லாமல், நாவடக்கத்தோடு சிந்திக்கவும் உணர்வு செய்யக்கூடிய ஒரு அடக்கமான ஒரு பண்பு அந்த செகண்டரி கிரேசஸ் அங்கே உருவாகும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்ப அடுத்ததா வரக்கூடிய அந்த லோயர் பிரைமரி கிரேசஸ் இல்லையா, தாழ்நிலை பிரதான குணநலன் அடுத்ததா வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கீகாரம், சமாதானம் இல்லையா? ஒரு வசனம் சொல்லலாம் பிரதர். யெகோவா தேவனே யெகோவா கிறிஸ்துவ பார்த்து சொல்லிருக்காரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமா, அது அது சொல்லலாம். எதுக்கு? அப்புறம் சமாதானத்துக்கா? இல்ல, சமாதானத்துக்கு எப்படி? சமாதானத்துக்கு இல்ல, அங்கீகார விருப்பத்துக்கு சொல்றேன். அங்கீகார விருப்பம் அது தேவனோட அப்படியே அங்கீகாரம். கொஞ்சம் எங்களுக்கு ஆஹா, எங்களுக்கும் ஒரு இல்ல சான்ஸ் மரியா. கொடுங்க பிரதர். உங்களுக்கு என்ன வசனம் தெரியுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா மதிய நேரமா நாங்க சரி பேசாம சரி இருந்தா சரி தூக்கம் வந்துடுது. சரி. இப்போ அங்கீகார விருப்பம்ங்கிறது நம்மளுடைய குணப்பண்புகள் சொல்லிட்டு இருக்கு. தேவன் ஆமா. அங்கீகாரத்துக்கு பேசல. ஓஹோ. தேவன் கண்மண்ட குமாரன் இப்படி பெரியமா இருக்கிறேன்னா தேவன் தேவன் அவரை அங்கீகரிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள. அதை பத்தி நம்ம பேசல. நம்முடைய ஆஹ் குணப்பண்புகளுக்கு ஒரு அங்கீகார விருப்பம், நம்ம கிட்ட இருக்கிற குணப்பண்புகளை தான் இங்க பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப நம்மளே நாமே வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு அப்ப அனலைசிஸ் நம்ம கிட்ட பண்றது இதெல்லாம் இருக்குது. அந்த அங்கீகார விருப்பங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இருக்கிற இருக்கு. காரியங்களை குறைஞ்சி இருக்கும், ஆஹ் ஒரு சிலட்ட குறைவா இருக்கும், சிலட்ட அதிகமா இருக்கும். அதை எப்படி ஆஹ் பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குற காரியம். சரி சரி, ஓகே. சரிங்களா? ம். அங்கீகார விருப்பம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. ஒவ்வொரு மனிதன்கிட்ட ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்குது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி செகண்டரி கிரேஸை உருவாக்கணும் அப்படிங்கறது தான் இந்த அட்டவணை மூலமாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே சரி, ஓகே. இப்ப நாம பாக்குறது சமாதானம். அடுத்ததா இருக்கு சமாதானம். சமாதானம் அப்படிங்கிறப்போ ஓய்வுக்கான அந்த விருப்பம் இல்லையா, இதயத்தினுடைய ஒரு மன அமைதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விரும்புறது. அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே காமா இருக்கணும் இல்லையா, அமைதியா இருக்கணும், நமக்கு பிரச்சனைகள் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? பிரச்சனைகள் யாராவது ஆமா. விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே எப்பா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கணும் இல்லையா? ஆஹ் நமக்கு எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இருக்கக்கூடாது, ஹாயா இருக்கணும் இல்லையா, அப்படின்னு நினைக்குவோம். எல்லாருமே ஆமா. சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்குவோம் இல்லையா? சமாதானம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு, சமாதானம் அப்படி கிடையாது. ஓய்விற்கான ஓய்வா இருக்கணும், நல்ல ஹாயா இருக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி இதயத்துல ஒரு எந்த ஒரு பிக்கல் பிடுங்கலும் இல்லாதபடிக்கு நம்மளோட மனம் அமைதியா இருக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா? ஆஹ் அப்படிங்கிறமான ஒரு அந்த விருப்பம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு இல்லையா? இப்ப இந்த விருப்பம் இப்படிப்பட்ட காரியமானது சிலருக்கு கம்மியா இருக்கும், சிலருக்கு அதிகமா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கும்போது என்ன ஏறும், அதிகமா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாப்போம். காரியம். கம்மியா இருந்ததுன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆமா. இதயத்துல இதயத்துல எந்த ஒரு மன அமைதியும் இல்லை அப்படின்னா, இது இந்த இந்த காரியங்கள், இந்த விருப்பங்கள் இல்லையா, நம்ம ஓய்வா இருக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாதபடிக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனை இல்லாதபடி போய் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த விரும்புகிற அந்த விருப்பம் கம்மியாவோ அது இல்லாம இருந்ததுன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஒரு ஆமா. சிலர் தான் சொல்லுவாங்க, மனக்கலக்கம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதே, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னன்னே தெரியல, காலையில ஒரு மாதிரி ஒரு சையாவே ஒரு ஃபீலா இருக்கு
இல்லையா? ஒரு கவலையா ஆமா. இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, என்ன கவலை அப்படின்னா தெரியலைங்க, அப்படியே சையாவே இருக்கு, காலையில இருந்து ஒரு வருத்தமாவே இருக்கு, கவலையாவே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது காரணம் என்ன? இந்த பண்பு குறைவா இருக்கு. ஆ. அதனால ம். தேவையே இல்லாம, காரண காரியமே இல்லாம கவலைப்பட ஆரம்பிச்சுவாங்க. மனக்கலக்கம் இருக்கும். ஒரு அமைதி இருக்காது. என்னது? அமைதியின்மை, காலையில பதற்றம். ஒரு பதட்டமா இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் பதட்டமா இருக்குது. அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆமா. பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனா மனக்கலக்கமா ம். இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு அமைதி, ஒரு பதற்றமாவே இருக்கு அப்படிம்பாங்க. செய்யற வேலையில ஒரு பொறுமையா செய்யாதபடிக்கு தடபுடான்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த பொறுமையின்மை இல்லையா? ஏன்னா இந்தபடியான காரியங்கள்லாம் அவங்க விரும்புறாங்க. ஒண்ணுமே இல்லாம அப்படியே அமைதியாவே ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்குதே ம். அப்படிங்கிற மாதிரி இந்த காரியங்கள்லாம் விரும்புவாங்க. ஏன்னா இதற்கான விருப்பம் கம்மியாயிருது. கம்மியாகும் போது தேவையற்ற கவலையும், மனக்கலக்கம், அமைதி இல்லாத தன்மை, ஒரு பதற்றம், ஒண்ணுமே இல்லாம பதற்றமா இருப்பாங்க. செய்யற வேலையில தட்டப்பட்டான்னு அவசர அவசரமா செஞ்சிருப்பாங்க. இல்ல செஞ்சு முடிச்சுட்டு எங்க போறீங்க அப்படின்னா, எங்கேயும் போகல, இங்கதான் இருக்க போறேன். அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா செய்யற? பொறுமையா செய்யலாம்ல, இல்லையா? ஏன் அப்படி செய்யறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் என்னது? இந்த வாஞ்சை இதெல்லாம் கம்மி ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது. அதே போல இது அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓய்விற்கான விருப்பம், மன அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற காரியம் எல்லாம் ரொம்ப அமைதியா போச்சுன்னா, எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. சோம்பல் உள்ளவங்களா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. எதிலுமே ஒரு அக்கறை இருக்காது. அதிகமா போச்சுன்னா. எல்லாமே விதிபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு விதிவசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காரணமா எந்த ஒரு முயற்சியுமே பண்ண இப்ப மாட்டாங்க. நம்ம இருக்காங்க. ம். ஆ என்ன சோம்பலாவே இருப்பாங்க. சிலர் பார்த்தோம்னா, நல்லா டிகிரி படிச்சிருப்பாங்க. சில பிள்ளைகள நான் நெறைய பார்த்துருக்கேன். டிகிரி படிச்சிருப்பாங்க. வேலை இல்ல, வேலை இல்லம்பாங்க. வேலைக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டீங்களா? ட்ரை பண்ணீங்களா? அப்படின்னா, ஒரு இடத்துல போட்டேன், கிடைக்கல. ஒரு இடத்துல போட்டு கிடைக்கலன்னா, அதோட விட்டுறலாமா? எங்க பிரதர் எல்லாமே லஞ்ச லாவண்யமா இருக்கு. லஞ்சம் குடுக்குற அளவுக்கு எங்க வீட்ல வசதி இல்ல. இப்படி சொல்லிக்கிட்டு, எந்த ஒரு ட்ரையும் பண்ண மாட்டாங்க. முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. சோம்பலாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு அக்கறை இல்லாம இருந்து கொண்டிருப்பாங்க. முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் செய்யாம அநேக பிள்ளைகள் அந்த மாரி இருந்து கொண்டு தங்களோட வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? அதிகமா போயிருது. அமைதியா இருக்கணும், எளிதா இருக்கணும், இல்லையா? அப்படிங்கிற மாரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாதபடிக்கு இருக்கணும். அப்படிங்கிற அந்த காரியம் அதிகமா போகும்போது, சோம்பேறித்தனம் வந்துருது. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு அக்கறை இல்லாத ஒரு காரியம் வந்திருக்கு. அதேபோல அவங்கவங்க விதிப்படிதான் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த விதமான ஒரு காரியங்களை போட்டுட்டு, விதிவசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காரணமா எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அதேபோல அப்படியே அவங்க முயற்சி பண்ணாலும் கூட, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடிக்கு, ஒரு பயனற்ற முயற்சியா செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள், இந்த மாரியான ஒரு கேரக்டர் தான் அவங்கள்ட்ட வரக்கூடியதா இருக்கும். அது அதிகமா போச்சுன்னா, இந்த மாதிரியான வரக்கூடியதா இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும்? உயர் பிரதான குணநலன்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணும்போது, எந்த விதமான செகண்டரி கிரேசஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுறுசுறுப்பான உழைப்பு அப்படிங்கிற செயல்பாடு வர ஆரம்பிக்கும். இத சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணாக்க. சுரு அந்த சமாதானம், அந்த ஓய்விற்கான விருப்பம், இருதயத்தின் மற்றும் மனதோட அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணா, அது சுறுசுறுப்பான உழைப்பு அப்படிங்கிற செகண்டரி கிரேஸஸ் உருவாகும். அப்ப இந்த இவன் என்ன பண்ணுவான்? இவனோட செயல்பாடு எப்பவுமே சுறுசுறுப்பா, பயனுள்ளதா செயல்படும்படிக்கு செய்யக்கூடியவனா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதயத்துடைய, மனதுடைய பண்பை மட்டும் உருவாகும்படி இருக்கும். சோம்பலா இருக்க மாட்டான். டெவலப் பண்ணும். ம். இப்ப இங்க சொல்லபடி அதிகமா இருக்கறனால சோம்பலாவும் இருக்க மாட்டான், அக்கறை இல்லாம இருக்க மாட்டான். கவலையோ, மனக்கலக்கமோ அப்படியும் இருக்க மாட்டான். ஆனா சுறுசுறுப்பா இருப்பான். அப்படின்னு சொல்லி நாம ம். பார்ப்போம். அவனுடைய செயல்பாடு சுறுசுறுப்பா இருக்கும். அதே சமயத்துல பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளவனாகவும் செயல்படும்படி செய்யும். அப்படிப்பட்ட இதயத்தோட, மனதுடைய பண்பு அங்க உருவாகக்கூடியதா இருக்கும். எதனால? உயர் பிரதான குணநலன்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இச்சையடக்கத்தோடு இருக்க வேண்டிய இடத்துல இச்சையடக்கத்தோட இருக்கணும். பொறுமையோடு இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையோடு இருக்கணும். இல்லையா? ஒரு காரியம் தோல்வி அடைந்தா தொடர்ந்து அந்த காரியங்களை மறுபடியும் ட்ரை பண்ணணும்.
அதுல நம்ம ஒரு வேலைக்கே அப்ளை பண்றோம், ஒரு தோல்வி ஆச்சு, கிடைக்கல, என்ன காரணத்துலாம் நமக்கு கிடைக்கல, எதனால கிடைக்கல, நம்ம செஞ்ச தப்பு என்ன, அப்படிலாம் சீர்தூக்கி பார்க்க வைக்கும். ம் சரியான விதத்துல இருந்ததுன்னா சீர்தூக்கி பார்க்க வைக்கும். அப்ப அடுத்ததுக்கு அப்புறம் நாம எப்படி செயல்படணும், அடுத்ததா எப்படி செயல்படணும், அடுத்த பிளானிங்ல சுறுசுறுப்பா உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு சுறுசுறுப்பா பயனுள்ளதா செயல்படும்படிக்கு செய்யும். அப்படிப்பட்ட இருதயத்தோடைய மனதுடைய ஒரு பண்பாக இந்த செகண்டரி கிரேசஸ் இருக்குது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளணும். சரி. இப்ப இதுக்கு ஏதாவது வசனம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. சுறுசுறுப்பான உழைப்புக்கா? ஆமா. இப்ப இந்த செகண்டரி கிரேசஸ் வருது இல்லையா? ஒருவனை ஆ, சுறுசுறுப்பல்லாக பயனுள்ள செய்யும்படி செய்யும் இருதயம் மற்றும் மனதுடைய பண்பு இல்லையா? இந்த பண்பை குறித்து ஏதாவது வசதி ஞாபகம் வருதா? இல்ல சமாதானம் பார்க்கறோம் இல்லையா? ஆமா. சமாதானத்தை குறித்து ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்றாரு, உங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லிட்டு வந்துருங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு வீட்டுக்கு இல்ல சமாதானத்தை கொடுக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து இது இன்னொன்னு இவங்களுக்கே இருக்கு. சமாதானம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்குதா? அது ஒரு சமாதானம் கேள்வி. பண்ணுகிறவர்கள் பாக்கியம் கரெக்ட் தான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இந்த ஆ, கேரக்டருக்கு சம்பந்தமா யோவான் இந்த 14:27 பாருங்க. யோவான் யோவான் 14:27. யோவான் 14:27. வைத்துப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை விசுவாசத்தில் உங்களுக்கு வச்சு போகிறேன் இல்லையா? ம், ம். அப்போ சொல்றார் சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப ஆமா. இதுல ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா? சமாதானம் உங்களுக்கு வச்சு போறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உலகம் கொடுக்கிற ம், பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் இருதயம் ம், கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ம். இந்த வசனத்தை? அதாவது யெகோவா தேவன் மேலயும், யேசுவ கிறிஸ்து மேலயும் வைக்கிற நம்பிக்கைய வந்துட்டு கற்பாறையின் மேல் வச்சதா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்துட்டு பயப்படாமலும், கலங்காமலும் இருப்போம். இதை குறித்து சொல்லல, நான் உங்களுக்கு ஆ, சமாதானம் சொல்றேன் அப்படிங்கிறாரு இல்லையா? உங்கள் இருதயம் ஆமா. கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றாரு. ஆ, கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கலங்கடிக்கிறதுக்கும் பயப்படுறதுக்கு தகுந்தமான இல்ல சூழ்நிலை உங்களுக்கு காரியம் வரும்போது வரும். ஆ, வரும். ஆமா. ம், அப்ப நீங்க பயப்படாம கலங்காம இருக்கிறதுக்கு தான் நான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு ஆ, பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும்போது நாம் எப்படி கலங்காம சமாதானத்தோட இருக்கிறோனோ அப்படிப்பட்ட ம். சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற அப்படின்னு. பிரகாரம் ம், நான் உங்களுக்கு கொடுக்கல ம், இல்லைங்களா? எவ்வளவு ம், பிரச்சனைகள், உபத்திரங்கள், துன்ப துயரங்கள் வந்தாலும் ம். கலங்காதபடிக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படிக்கான அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தீட்டரமா சொல்றாரு. ம், ஆமா. அப்போ கண்ட்ரோல் பண்ணாக்க இல்லைங்களா? அந்த காரியங்களை கண்ட்ரோல் பண்ணாக்க சுறுசுறுப்பா உழைக்குவான். அந்த உழைப்பு வரும்போது அதற்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு பயனுள்ளதாக செய்யும்படி இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனதோட பண்பு, எவ்வளவு பிரச்சனைகளும் உபத்திரங்களும் துன்ப துயரங்கள் வந்தாலும் இவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக பயனுள்ளதாக செய்து கொண்டே இருப்பான். ம், சோம்பலா அக்கறையின்மை இருக்க மாட்டான். விதி வசம் சொல்லிட்டு பொறுப்பை இன்னொரு பக்கம் போட்டு தட்டி கழிக்க மாட்டான் இல்லைங்களா? தேவையில்லாம ம். கவலையோ அமைதியின்மையோ பதட்டமோ கொள்ள மாட்டான். சுறுசுறுப்பா உழைத்து கொண்டே இருப்பான். அப்போ சொல்லு அப்படிதான் செஞ்சாங்க. பவுலும் சீலாவும் உபத்திரவப்படுத்தப்பட்டு ஜெயில போடும்போது துதித்து பாடினாங்க. ஆமா. அப்ப இந்த எரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த சமாதானம் இல்லைன்னா அவர்களால் அதை செய்ய முடியுமா? ஆமா. ம். செய்ய முடியாது. ஆமா. அப்போ எவ்வளவு எதிர்ப்புகள், உபத்திரங்கள், துன்ப துயரங்கள் வந்தாலும் கூட
அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நலமா இருக்கும்போது நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லையா? ம் அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அங்க பயப்படல. அவங்களுடைய காரியங்கள்ல, ஊழியத்துல சுறுசுறுப்பாக பயனுள்ளதா செயல்படும்படியே செய்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட இருதயத்தோடைய மனதுடைய பண்பு அங்கே டெவலப் ஆகுது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ம் சரி, இன்னும் வேற ஏதாவது வசனம் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 4:8-9 பாருங்க. பிரதர், இன்னொரு உதாரணம் இருக்கு. எஸ்தர் ராஜாத்தி வந்து தன் தேசத்துக்காக ராஜாட்டே போய் பேசுவாரு. சரி, ராஜாட்டே போய் பேசுவாங்க. ராஜாத்தே போய் பேசுறாங்க, அது கரெக்ட் தான். அவங்க வந்து ஆனா இந்த இதுக்கு நம்ம இந்த செயல்பாட்டுக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்துரிமை? இந்த அவங்க குண வந்து இந்த சோர்ந்து, நான் ஒரு பண்புக்கு பொம்பளைன்னு அவங்க போய் சோர்ந்து போய் உட்காந்து இல்ல, அப்படி தைரியமா இல்ல. போய் அவங்க பேசுனாங்கல்ல. ராஜாதிப்பா, அவங்க ஆ, போறதுல அவங்களோட விசுவாசம் இருக்காங்க சரிங்களா? இவங்களுக்கா ஆ, பரிந்து பேச அந்த காரியம் இருக்கு. ஆ. அவங்களுக்கு உபத்திரம் துன்பம் கிடையாது. அவங்க ஜனங்களுக்கு தான் உபத்திரம் துன்பம். அது வேற ஆமா. சரிங்களா? ஆ, ஆனா இன்னொரு வசனம் பவுலப்பா சொல்றாரு, நாங்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போறதில்லை அப்படிங்கிறாரு இல்லையா? ஆ, ஆ. எங்க சொல்றாரு? 2 கொரிந்தியர் 4:8-9. 2 கொரிந்தியர் 4:8-9 பார்க்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்து மனமறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதெல்லாம் என்னது? யேசுவா கிறிஸ்து கொடுத்திருக்க சமாதானம் இல்லையா? ஆமா. நெருக்கப்பட்டா ம், நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். அவர் எங்களோட கூட இருக்கிறாரு. கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைஞ்சு போக மாட்டோம். ம், துன்பப்படுத்தப்பட்டாலும் அவரால் நாங்க எப்போதும் கைவிடப்படுகிறது இல்ல. கீழே ம். தள்ளப்பட்டாலும் படிச்சு போகிறது இல்ல. எப்ப எங்களுக்கு ஓட்டம் ஓடி முடியுமோ அப்பதான் இல்லையா? ஆமா. உங்களால இப்ப ஒண்ணும் செய்ய இன்னொரு முடியாது. இடத்துலயும் பிரதர், இன்னொரு இடத்துலயும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருப்பாரு, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், குட் குட் வெரி குட் தாழ்ந்திருக்கவும். வெரி குட். மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? ம். கரெக்ட் தான். அது இதுக்கு ரிலேட்டான வசனம் தான். எந்த எப்படி இருந்தாலும் மன ரம்யமா இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கலாம் சொல்றாரு. பிலிப்பியர் 4:11 பாருங்க. பிலிப்பியர் 4:11 அது என் புரட்சியினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எந்த சொல்லியும் மன ரம்மியா இருக்கிறாரு. காரியங்களை சுறுசுறுப்பா செய்து கொண்டிருக்கிறாரு. மன ரம்மியா இருக்கனா ஓய்ந்து உட்கார்ந்துடல இல்லைங்களா? ஆமா. ம். சுறுசுறுப்பா அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. அதைத்தான் இப்ப இங்க பார்த்திருக்கோம். செகண்ட் கிரேஸ் என்னது? ஒருவனை சுறுசுறுப்புள்ளவனாக பயனுள்ளவனாக செயல்படும்படி செய்யக்கூடிய அந்த இருதய மற்றும் மனதினுடைய ஒரு பண்பா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சமாதானம் இயேசுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, ஓய்வு கொடுத்திருக்கிறாரு, ஓய்ந்து உட்கார்ந்துருக்கல. ஒரு தாளந்து உள்ளவன் மாதிரி ம். உட்கார்ந்துடல, வச்சுட்டு உட்கார்ந்துடல. ம். சுறுசுறுப்பா செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு மன ரம்மியம் இன்னும் உயர்வா இது ஒரு நித்திய விருந்து அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. இந்த விதமான மன ரம்மியமான அந்த செயல்பாடு இல்லையா? சுறுசுறுப்பா செய்யக்கூடிய செயல்பாடு கவலையோடு செய்யற செயல்பாடு இல்ல, சந்தோஷத்தோடும் மன ரம்மியத்தோடும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அது நித்திய விருந்து அப்படிங்கிறார். நீதிமொழிகள் 15:15 பாருங்க. நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்கு உள்ளவைகள். மன ரம்யமோ நித்திய விருந்து. ஆமா, மன ரம்மியம் நித்திய விருந்து நித்திய அப்படிங்கிற விருந்து.
நித்திய காலமா இருக்கக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குது. எதன் மூலமா இதெல்லாம் வரக்கூடியதா இருக்குது? அந்த குணப்பண்புகளை சரியான விதத்துல பழக்கவழக்கம். கண்ட்ரோல் பண்ணும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் சுறுசுறுப்பாக பயனுள்ளவனாக செயல்படும்படியாக செய்யும் இருதயத்துடன் மனதினுடைய ஒரு பண்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்ததான ஒரு குணப்பண்பு இல்லையா? தாழ்நிலை, சுயநலமான பிரதான குணநலங்கள் அடுத்ததா பார்த்தோம்னா ஜீவனில பற்று இல்லையா? நம்ம ஜீவனில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கான பற்று அப்படிங்கிறப்ப ஜீவனுக்கான விருப்பம் இல்லையா? எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஜீவனுக்கான விருப்பம் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதா இருக்குது. சில வயசானவங்க எல்லாம் பார்த்தோம்னா அப்பவும் மறிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, வயசாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷமா போகலான்னு யாரும் நினைக்கிறாங்களா? இல்ல. அப்பவும் நினைக்கிறது சும்மா இல்லை. இருக்க மாட்டோமா அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு அவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்ப பெரும்பாலும் அது இருக்கும். ஆனா இந்த ஜீவனுக்கான பற்று அப்படிங்கிறது, அந்த ஜீவனுக்கான விருப்பங்கிறது குறைஞ்சு போச்சுன்னா, இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சொல்றாரு. சுய பாதுகாப்பை அலட்சியம் பண்ணுவாங்க. ம். தற்கொலை செய்து கொள்ள அந்த எண்ணம் கொள்றது, தற்கொலை செய்து கொள்றது, இதெல்லாம் என்னது? ஜீவனுக்கான அந்த பற்று அப்படிங்கிறது இல்லாம போகுது. ஆமா. இல்லாம போறதுனால தம்முடைய அதே போல சுய பாதுகாப்பு வந்து அலட்சியம் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. இப்போ நம்ம டூ வீலர்ல போறோம் இல்லையா? போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும்னு இருக்குது. அதெல்லாம் வந்து பாதுகாப்பா அநேகர் என்ன பண்றாங்க? அலட்சியம் பண்ணக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. நிறைய ஃபேக்டரிகள்ல வேலை செய்யும் போதெல்லாம் சேஃப்டிக்குன்னு சில உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேஃப்டி பயன்படுத்தாம ஷூஸ். அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாதுகாப்ப என்ன பண்றாங்க? அலட்சியம் பண்றாங்கன்னு அர்த்தம். முக்கியப்படுத்துறாங்க. ஆ. அப்ப கீழ விழுந்தா இப்ப உயரத்தெல்லாம் வேலை செய்யும்போது, சில பில்டிங்லாம் வேலை செய்யும்போது நம்ம பார்த்திருப்போம். சிலர் பார்த்தோம்னா, அந்த சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா, அத அலட்சியம் பண்ணிட்டு, அது போடாம வேலை செய்வாங்க. டக்குனு ஏறி இறங்கிடலான்ட்டு ஏறி இறங்கிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த சேஃப்டி உபகரணங்கள பாதுகாப்பா அலட்சியம் பண்ணும்போது, தவறுதலா இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி தவறுதலா விழுந்தாங்கன்னா, அவர்களுக்கு தான் அலட்சியம். அப்ப ஜீவனுக்கான அந்த பற்றுல விருப்பம் அங்க என்னது? குறைவுபட்டதா குறைவுபடும். இருக்குது. ஆ. ம். பாதுகாப்பை குறித்து அலட்சியமா இருப்பாங்க. இப்ப வீட்ல இருக்கிறோம். இப்ப நம்மலாம் வீட்ல இருக்கிறோம். இப்ப வேலை செஞ்சு அடுப்பு வேலை செஞ்சு முடிச்சா என்ன பண்ணணும்? கேஸ ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்னா, அங்க நான் என்ன பண்ற பாதுகாப்பை குறித்து அலட்சியமா இருக்கும். ஜீவனை குறித்து அலட்சியமா இருக்கிறோம். இல்லைங்களா? இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த அலட்சிய போக்கு இருக்கக்கூடும். ரோட்ல போகும்போதும் அலட்சியம் நடு ரோட்ல போறது. ஃபோன் பேசிக்கிட்டே நடு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. இல்லையா? அதெல்லாம் என்னது? பாதுகாப்பை குறித்து அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் ஜீவனில் பற்று குறைபடக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி. இதே அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. ஜீவன்ல பற்று ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அது எப்படி இருக்கும்? என்ன விலை கொடுத்தாலும் தன்னை காத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும்னு நினைக்குவாங்க. இல்லையா? மரணத்தை குறித்து ஒரு எப்பவும் பயம் அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும். இங்க போனா இப்படி ஆயிருப்போம், அங்க போனா அப்படி ஆயிருப்போம். சின்ன பிள்ளைங்கள நம்ம பிள்ளைங்கள வந்து கடைக்கு போறதுக்கு கூட பயப்படுவாங்க. காரணம் என்ன? அந்த ஜீவனான அந்த பற்றுங்கிறது அதிகமா இருக்கிறது. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட, உடனே என்ன பண்ணுவோம்? ஜீவனுக்கான பற்று அதிகமா இருக்கும்போது, என்ன விலை கொடுத்தாலும், நாம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நெனைப்போம் இல்லைங்களா? எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. என்ன செலவானாலும் பரவால்ல, என்ன காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப இதெல்லாம் என்ன? ஜீவனுக்கான பற்றுல அதிகமா இருக்கு. என்ன விலை கொடுத்தாலும், அதை காத்துக்கொள்ளணும்னு நாம நெனைப்போம். மரணத்தை குறித்து மனநிலையில ஒரு தெரிந்த ஒரு பயம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த காரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கும் சொல்லி பார்ப்போம். இல்லையா? சரி. இத குறித்து ஏதாவது வசனம் இருக்கா? எந்த விலை கொடுத்தாயினும் நம்ம காத்துக்கொள்ளணும்னு நான் நினைப்போம் அப்படிங்கிறத இதை குறித்து ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? எங்கேயோ படிச்ச ஜீவன் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல படிச்ச மாதிரி இருக்கு. அது வேற. அது என்ன வேற. விலை கொடுத்தா தன்னோட ஜீவனை காப்பாத்திக்கணும்.
அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சாத்தான் ஒரு இடத்துல சொல்றான் யோபு குறித்து. யோபு 2:4 ஆமா. பாருங்க. ம். யோபு 2:4. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஜீவனுக்கு பதிலாக தனக்கு தனக்கு உண்டான உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்றான். குறைக்கணும்னா இது வரைக்கும் சேர்த்து வச்ச சொத்து பொத்து எவ்வளவு தான் எடுத்துக்க, ஆனா எப்படியாவது என்னை காப்பாத்திருக்கு இல்லையா? ஜீவனம். மனுஷன் நினைக்குவான் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாத்தையும் மனுஷன் கொடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அங்க சாத்தான் என்ன பண்ணான், சவாலை விடுறான். நீ உன்னுடைய கையை நீட்டி அவர் எலும்பையும் மாம்சத்தையும் தொட்டு பாரு, அப்போ உண்மை தூசிக்கான பாருன்னு சொல்லி அங்க சொல்றான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப மனுஷன் தன் ஜீவனுக்காக எந்த விலையும் கொடுக்க அவன் என்ன பண்ணுவான், தயாரா தயாரா இருப்பான். எது ஜீவன் மேல் பற்று அதிகமா போகும்போது, குறைவா போகும்போது பாதுகாப்பு அலட்சியம் பண்ணுவான், தற்கொலையான எண்ணங்கள்லாம் வரும், தற்கொலையும் செய்து கொள்வான். அதிகமா போச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும், என்ன விலை கொடுத்தாலும் நம்ம ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நினைக்குவான். அப்போ உயர் பிரதான குணங்களை கொண்டு இந்த ஜீவனுக்கான பற்றுங்கிற காரியத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன வரக்கூடியதா இருக்குது, சுய தியாகம் அப்படிங்கிற ஒரு குணப்பண்பு வரக்கூடியதா இருக்கு. அப்ப சுய தியாகம் அப்படிங்கிறப்போ ஒருவனுடைய மனுஷியத்துக்குரிய எல்லாவற்றையுமே தேவனுக்கு இடவிடாமல் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஜீவனுக்கான பற்று அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி சமநிலைப்படுத்தி வச்சிருப்பாங்கன்னா நம்முடைய மனுஷியத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கும், இடைவிடாமல் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அனுதினமும் தேவனுக்கும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியத்துல நம்முடைய ஜீவனையும் பலி செய்ய ஆரம்பிச்சிருவோம். பலி செய்ய தயாரா இருக்கும். இததான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தாரு, அப்போஸ்தலரும் செய்தாங்க. நம்மளும் அததான் செய்யணும். ஆமா. அப்ப ஜீவனுக்கான பற்று இருக்கும்போது அது சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணா நம்மை தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது நம்மளே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு நமக்கு வளரும். அப்ப ஏசாயா சொன்னார், உண்மை என்னை பின்பற்றி பெற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, என்ன அர்த்தம், ஜீவன்ல பற்று வைக்காத நான் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றணும் அப்படிங்கறதாங்க சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இது நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணப்பண்பாக இருக்குது. செகண்டரி குணநலமாக, இரண்டாம் நிலை குணநலமாக அது இருக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்தது பார்த்தோம்னா எச்சரிக்கையோடு இருத்தல். எச்சரிக்கையோடு இருத்தல், அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லையா? அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா அபாயத்தை குறித்து, இல்ல அபாயம் நேரிடக்கூடும் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுக்கு அவர்களுடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே விழிப்புணர்வோடும் ஜாக்கிரதையோடு இருந்து காத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லா விஷயங்களுமே எச்சரிக்கையா இருப்பாங்க இல்லையா? அப்ப இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது பாதுகாப்புக்கான விருப்பமா இருக்கு. அப்ப இது என்னது, எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிறது பாதுகாப்புக்கான ஒரு விருப்பம், பாதுகாப்புக்கான ஒரு விருப்பமா இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். எச்சரிக்கையோடு இருத்தல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விருப்பமா இருக்குது. அப்ப இது எல்லா காரியங்களும் இருக்கு. நம்ம இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை இருக்கட்டும், நம்மை சார்ந்தவர்களா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும் இல்லையா, நம்ம சகோதரத்த சொத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட செயல்படுறாங்க இல்லையா? அப்ப இந்த எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணப்பண்பா இருக்குது. ஆனா ஒரு சிலருக்கு இது குறைவா இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும், சிலருக்கு அதிகமா இருக்கும். இப்ப எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிறது இது ஒரு தாழ்நிலை சுயநலமான ஒரு பண்பாக அது இருக்குது. ஒருவேளை இது இந்த எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற காரியம் குறைவுபட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, எந்த ஒரு காரியத்தையுமே எச்சரிக்கையா எண்ணாம துணிகிற ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும். அசட்டுத்தனமான ஒரு துணிச்சல்ல
ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் இடையில போய் மாட்டிக்குவாங்க, எச்சரிக்கையா இல்லாதபடிக்கு. ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, நாங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்கும் போது ஒரு பையன் ஒரு ட்ரெஸ்ஸில் ஏறி இங்கிட்டேருந்து அங்கிட்டு போகணும். போகும்போது ஒரு இதில் அப்படி குனிஞ்சு தவழ்ந்து போகணும். மேலே ஏறி உட்காந்துட்டான், 2 காலும் தொங்கிட்டு இருக்குது. அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அங்கிட்டு போயிட்டான். மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு அவனால என்ன பண்ணல முடியல, குனிஞ்சு வர முடியல. ஆமா, பயம் வந்துச்சு. ஏன்னா பயம் வந்துருச்சு. பயம். போறப்ப ஒரு அசட்டு துணிச்சல்ல போயிட்டான், திரும்பி வர்றதுக்கு வர முடியல, பயம் தைரியம். வந்துருச்சு. அப்ப என்னது, இந்த மாதிரி எச்சரிக்கையோடு இல்லாததுனால அந்த ஒரு அசட்ட துணிச்சல்ல இந்த காரியங்களை செய்றாங்க. அப்புறம் அவனை வேற ஒரு ஆளுங்கெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை போட்டு வெளியே கொண்டு வர மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரியான ஒரு அசட்டு துணிச்சல் அங்க இருக்கக்கூடியதா இருக்கும். அஜாக்கிரதை இருப்பாங்க. எதிலுமே ஒரு கவனமற்ற ஒரு காரியம் இருக்கும், ஒரு அஜாக்கிரதையான ஒரு காரியம் இருக்கும். எதுவுமே விவேகமா செயல்பட மாட்டாங்க. விவேகமா செயல்படாதனால திடீர் திடீர்னு உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவங்களாக, எந்த ஒரு காரண காரியமே இல்லாம டக்குன்னு கோவப்படுவாங்க, எரிச்சல் ஆவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும். காரணம் என்ன? எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற இந்த பண்பு, தங்களுடைய பாதுகாப்புக்கான விருப்பம் அப்படிங்கிற ஒரு காரியமானது இதுல குறைவுபட்டு இருக்கிறதுனால, இப்படி எதையுமே எண்ணி பார்க்காம அது துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு காரியம், அஜாக்கிரதையான ஒரு காரியம் எல்லாம் இங்க இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப பார்த்தோம்னா நாம லேடிஸ் எல்லாம் பைக் எல்லாம் போகும்போது சில பார்த்தோம்னா அந்த துப்பட்டா பறந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஆமா. என்ன, அது அஜாக்கிரதை. அந்த துப்பட்டா வீல்ல மாட்டுச்சா என்ன ஆகும்? அவங்க கழுத்தை கழுத்து இழுத்து அறுத்து. நெருக்கி கொடுப்பாங்க இல்லையா? இதெல்லாம் என்னது, எச்சரிக்கையோடு இருத்தல் அப்படிங்கிற காரியம் குறைவுபட்டிருக்கிறது இல்லையா? அப்ப வண்டியில போறோம் அப்படின்னாக்கா காத்துல பறக்குமே, அதை எப்படி கரெக்டா நம்ம முடிச்சு போட்டு சரி பண்ணி வச்சுக்கணும், முடி பறக்காம என்ன பண்ணணும், இதெல்லாம் எச்சரிக்கையோடு செய்யணும். அப்படி எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காரியங்கள்ல குறைவுபட்டதுன்னா அது அவங்களுக்கு அது கேடாக விளையக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால சில ஆக்சிடென்ட் எல்லாம் நடைபெறக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த பண்பு குறைவா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இதே இந்த எச்சரிக்கையோட இருத்தல்ங்கிறது அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத சிலர் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாத்துலயுமே எச்சரிக்கையோட இருப்பாங்க. வீட்டை பூட்டினா கூட 4 தடவை தொங்கி தொங்கி பார்ப்பாங்க, சரியா பூட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ என் கூட வேலை செய்யற அதுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறாப்புல, பூட்டிடுவான். பூட்டிட்டு 4 தடவை இழுத்து இழுத்து பார்ப்பான். இழுத்து போனதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே போற வரைக்கும் 2, 3 தடவை திரும்பி பார்த்துக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்துருவான், சரியா பூட்டி இருக்குமா பூட்டி இருக்கோமா அப்படின்னு. அதனால எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த காரியமானது மிதமிஞ்சி இருக்குது. அதுவும் தப்பு. அந்த அளவுக்கு நம்ம மிதமிஞ்சி இருக்கோம்னா அது என்ன பண்ணும், தேவையில்லாம கவலை வரும் இல்லைங்களா? மிதமிஞ்சி போனோம்னா தேவையற்ற கவலை வரக்கூடியதா இருக்கும். அதே போல கோழைத்தனம் வரும். எதையுமே தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. எச்சரிக்கையோடு இருப்பார்களானால் அந்த காரியத்தை தைரியமா செய்யலாம். சரியான விதத்துல எச்சரிக்கை இருக்குமா தைரியமா செய்வாங்க. இதை மிதமிஞ்சி இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே தைரியமா செய்ய மாட்டாங்க. அங்க கோழைத்தனம் வரும். ஆபத்தை மிகைப்படுத்தி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. போனோம்னா விழுந்தா என்ன ஆகும், இப்படி ஆனா என்ன ஆகும், அப்படியானா என்ன ஆகும், உங்க நெகட்டிவான சிந்தனைகள் வர்றதுனால ஆபத்தை மிகைப்படுத்தி பார்ப்பாங்க. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பாங்க. பயங்கொல்லித்தனம் இருக்கும். எதையுமே செய்ய மாட்டாங்க, ஒரு பயங்கொல்லித்தனம் இருக்கும். எதுலையுமே ஒரு அச்ச உணர்வு அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும். என்னது, இந்த எச்சரிக்கையோடு செஞ்சா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு எச்சரிக்கையோடு செய்யறது அதிகமா இருக்கிறதுனால எதிலுமே ஒரு அச்சம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலும் எளிதில் முடிவெடுக்க மாட்டாங்க. டக்குன்னு முடிவெடுக்க செய்ய மாட்டாங்க. சரி இது எது செஞ்சோம்னா இதை கரெக்டா செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் சரியா முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுலையுமே நெகட்டிவான பாயிண்ட்ஸா பார்த்துக்கிட்டே போயிட்டு பாசிட்டிவான பாயிண்ட்டை பார்க்காதபடிக்கு அதை வந்து எதிலுமே சரியா முடிவெடுக்க இயலாம இருப்பாங்க. இப்படித்தான் அந்த குணப்பண்புகள் வந்து ஆயிரும். அப்ப குறைவா இருந்தா எந்த ஒரு ஒரு அசட்ட துணிச்சல் வரும். அதிகமா இருந்தா எச்சரிக்கையோடு இருக்கிறது, அதிகமா இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க.
ஆபத்தை மிகைப்படுத்தி பார்ப்பாங்க. அப்ப இந்த காரியங்களை சரியான விதத்திலே அந்த உயர் பிரதான குணநலன்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது, இல்லையா, சமநிலைப்படுத்தி வைக்கும்போது அங்க என்ன வருது? தைரியம், இல்லையா, தைரியம் வரக்கூடியதா இருக்குது. இது எப்பேற்பட்ட தைரியம்? இந்த தைரியம் எப்பேற்பட்ட தைரியம் அப்படின்னு சொல்ல போனா, இங்க சொன்னக்கூடிய துணிச்சல் கிடையாது. எதையுமே எண்ணாம எச்சரிக்கை இல்லாம ஒரு அசட்டு துணிச்சலா இருக்கிற அந்த தைரியம் கிடையாது. இங்க சொல்லக்கூடிய தைரியம் ஆபத்தின் மத்தியிலே ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்கிறது. அதற்கான எச்சரிக்கையான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு ஒரு தெளிந்த புத்தியோடு பயம் இல்லாமல் துணிவோடு செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இப்போ பில்டிங்ல பார்க்கணும், நல்லா உயரத்துல எல்லாம் வேலை செய்வாங்க, தொங்கிட்டுலாம் வேலை செய்வாங்க. அவங்க எப்படி அப்படி தைரியமா வேலை செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த சேஃப்டி பெல்ட்டை போட்டிருப்பாங்க. அந்த சேஃப்டி பெல்ட்ல பார்த்தோம்னா இப்ப வர சேஃப்டி பெல்ட்ல 2 ஊக்கு இருக்கும். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போனா கூட ஊக்க மாத்தி மாத்தி அங்க இருக்கிற இதுல போட்டுட்டு தான் இவங்க போவாங்க. கால் சிலிப்பாய் விழுந்தா கூட அந்த ஊக்குல தொங்குவாங்க. டக்குன்னு மறுபடியும் பிடிச்சிட்டு கூட அவங்க ஏறி வேலை செய்யலாம். அப்படி பாதுகாப்பான காரியங்களை அவங்க போட்டிருக்கிறதுனால, தெளிந்த புத்தியோடு அந்த காரியங்களை செய்யறதுனால துணிவோடு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆபத்தின் மத்தியிலும் தெளிந்த புத்தியோடு பயம் இல்லாம துணிவோடு சுயத்தை மறந்து செயல்படக்கூடிய ஒரு மனதோடைய இருதயத்தோடைய சித்தத்தோட நிலையா இருக்கு. இப்ப இங்க மனம், இருதயம், சித்தமுக்கு அறிவு இருக்குது. இந்த மனம், இருதயம், சித்தமானது சரியான விதத்திலே அந்த உயர் பிரதான குணநலன்கள் சரியான விதத்திலே அந்த எச்சரிக்கையோடு இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும்போது ஆபத்தின் மத்தியிலும் தெளிந்த புத்தியோடு துணிச்சலாக தங்களுடைய காரியங்களை ஆற்றக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப மனம், இருதயம், சித்தம் அப்படிங்கிறது துணிவோடு காரியத்தை செயல்படுத்தும் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களை நாம புரிந்து கொள்கிறோம். யெஷுவா அது போலதான் எல்லா காரியத்திலும் துணிவோடு இருந்தார், இல்லைங்களா? பிலாத்துக்கு முன்னால பேசும்போது, ஏரோதுக்கு முன்னால பேசும்போது துணிச்சலோடு இருந்தார். இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானால் நீங்க விட்டும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாரு. வேற விதத்துல மரணம் வரணுமே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணாரு. ஆனா இப்படிதான் போறோங்கிறது பிதாப்தத்தை அறிந்ததுக்கு அப்புறம் அடிக்கப்படும் ஆடுகளை போல ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் வாலண்டியா தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் முடிவெடுத்தல் அப்படிங்கிற செய்தியில ஏற்கனவே நாம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு துணிவு, அந்த ஒரு தைரியம், மரணம் நேடுவதாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், இல்லையா, தெளிவாக துணிவோடு இருக்கணும். அந்த தைரியம் எல்லாமே இயேசு கிறிஸ்து இருந்தது அப்படிங்கிறத நாம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கான சரியான விதத்தில் செய்வதற்கான அந்த ஒரு தைரியம் அங்க இருந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, நம்ம இதோட இந்த காரியத்தை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மணி 25 ஆச்சு. அதனால இந்த காரியத்தை நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. புரியுதா? எல்லாம் நல்லா புரியுதுங்க பிரதர். சரி, ரைட், ஓகே. ஒருத்தவங்க கட் ஆயிட்டாங்களே, இல்லையே? ஹிப்சிபாவா? சிவா காணா, என்ன தெரியல. சரி, ரைட், ஓகே. நெட்டு ப்ராப்ளம் வேணுமோ? சரி, அப்ப நாம இந்த காரியங்களை இதோட முடித்து கொள்ளலாம். மீதி இருக்கிற காரியங்களை கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம தொடரலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.